ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வணக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒன்றில் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு லைட்டாக வறுத்து நல்லா அரோமா வரப்போ இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. அதை வடித்து விட்டுருங்க நம்மளோட கிரேவியில். கடலை மாவு ஆட் பண்ணங்காட்டி கொஞ்சம் திக்காகும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா கொதிச்சுட்டுருக்கும். அதில் பன்னீரும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுத்து கடாயை திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி கான்ட்ராஸ்ட் கப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.